தமக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. இதன் பொருள் என்னவென்றால், தனக்கு ஒப்புமை இல்லாத தலைவனுடைய திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர்களுக்கு அல்லாமல் மற்றவருக்கு மனக்கவலையை மாற்ற முடியாது. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். திமுக ஹிந்து விரோதியா? கிடையாதுங்க. நாங்கள் ஹிந்து விரோதி கிடையாது. எங்கள் மக்கள், எங்கள் கட்சி உறுப்பினர்கள் நிறைய பேர் ஹிந்துக்கள் இருக்காங்க. 90% ஹிந்துக்கள் தான் அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய டிஃபென்ஸ். அந்த 90%த்தில் முக்கியமான ஒரு நபர், ஆதரவாளரா, உறுப்பினரா, இல்லை என்னன்னு நமக்கு சொல்ல தெரியல, மேடம் துர்கா ஸ்டாலின் அவர்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவங்க வந்துட்டு பயங்கரமான ஒரு தெய்வ பக்தி கொண்ட ஒரு நபர். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பெரிய சர்ச்சை ஆயிடுச்சு. எப்பயுமே இளைய பாரதம் வாயிலாக ஒரு சர்ச்சை ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நம்ம என்ன பண்ணுவோம், அதை ரெண்டு சைடுமே பார்ப்போம். இப்போ இங்கே ஆர்எஸ்பி மீடியா சொல்லக்கூடிய விஷயம், அதுக்கப்புறம் எதிர்ப்பாளர்கள் சொல்லக்கூடிய விஷயம், ஆதரவாளர்கள் சொல்லக்கூடிய விஷயம், அப்புறம் எக்ஸ்பர்ட் சொல்லக்கூடிய விஷயம். இந்த பர்டிகுலர் விஷயத்தில் என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். மே 14 திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் உற்சவம் நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த தேர் உற்சவம் மட்டும் இல்லை, இந்த கோயில் ரொம்பவே பிரசித்தி பெற்றது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமானுஜர் வந்து நாராயண மந்திரத்தை ஊர் மக்களுக்கு எல்லாம் சொன்ன கோயில் இதுதான் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய ஐதீகம். அதுதான் அங்கே மக்களுக்கு ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக பைண்ட் பண்ணி வச்சிருக்கு. ஸோ முதல்வரின் மனைவி, அதாவது துர்கா ஸ்டாலின் அவர்கள், இவரை வந்துட்டு இந்த தேரில் ஏறி போய் நின்று தரிசனம் பண்ணாங்க. இது வந்து தெய்வ குத்தமாய் போச்சு. இதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைணவ தலங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு இழிவாக போயிடுச்சு. இதனால தான் வந்து இந்த தேர் எடுத்து கொஞ்சம் தூரம் போகிறதுக்குள்ளே பயங்கரமான மழை வந்துருச்சு. அது வந்து தெய்வ குத்தமாயிருச்சு. அது அங்கே கண்டினியூ பண்ண முடியல. இது ரொம்பவே கண்டிக்கத்தக்க விஷயம். இன்ஃப்ளூயன்ஸ் பெடலிங் பண்ணியிருக்காங்க, பவர் பெடலிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயமெல்லாம் வருது. ஆக்சுவலி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தீர்த்தக்காரர் அண்ட் பட்டாச்சாரியாக இருக்கக்கூடிய ராமானுஜர் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, 108 திவ்ய தேசத்தில் வந்துட்டு இது 95வது திவ்ய தேசம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இந்திரஜித், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ராமானுஜர் அவர்கள் நாராயண மந்திரத்தை சொல்ல இந்த இடம் இது. அது மட்டும் இல்லாமல் இந்திரஜித் வந்து இங்கே இருக்கக்கூடிய உற்சவரை வந்து பூஜை பண்ணார். இந்திரஜித்தே வந்து பூஜை பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எவ்வளோ பெரிய ஒரு சக்தி வாய்ந்த கோயில் அப்படின்னு பாருங்கள். எல்லா வருஷமும் மே மாதம் வந்து இந்த தேர் உற்சவம் நடக்கும். இதை முடிவு பண்ணுறது, இந்த டேட் எல்லாத்தையும் முடிவு பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத்தியன பட்டராக இருக்கக்கூடிய திரு மாதவன் அவர்கள். அவர் தான் வந்து இந்த மே 15 ஈவினிங் 5 மணிக்கு பண்ணலாம் அப்படின்னு தேதியை குறித்து கொடுத்துருக்காரு. எப்படி மேடம் துர்கா ஸ்டாலின் அவர்கள் இதுக்குள்ளே வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இந்த கோயிலோட அந்த கோபுரத்துக்கு தங்க முலாம் பூசலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்குது. ஸோ அதுக்கு வேண்டி எல்லா உபயதாரர்கள்ட்ட அவங்க சில உதவிகள்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்துட்டு போனால் இன்னும் கொஞ்சம் உதவியாக இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இவங்க இன்வைட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இணையதளத்தில் வரக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இந்த தேரில் ஏறினால தான் தெய்வ குத்தம் ஆயிடுச்சு, இவங்க வந்து தேரில் ஏறினால தான் வந்துட்டு மழை வந்துருச்சு, அதனால தான் தேர் அன்னைக்கு போக முடியல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னைக்கு உற்சவம் இருக்கோ அன்னைக்கு காலையிலே தேரை கொண்டு வந்து வெளியே வச்சிருவாங்க. உற்சவர் அங்கே இருப்பார், எல்லா மக்களும் வந்து வழிபடலாம், ஆண்கள் பெண்கள் எல்லாரும் ஏறி வழிபடலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரி, என்னதான் வந்து நமக்கு வந்து திமுகவை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணும்போது, நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹிந்து மதத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, ஹிந்து மதம் புறக்கணிக்கப்படுது, நிறைய ஆன்டி ஹிந்து ஃபோர்ஸஸை வந்துட்டு இவங்க செக் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னாலும் இந்த பர்டிகுலர் விஷயத்தில் அது எடுபடலை. நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை காட்டிட்டு பெண்கள் வந்தால் இழிவுபட்டுரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை முறை கிடையாது ஹிந்து மதம். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர் எழுப்பாங்க பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு மலையான் கோட்டை நாட்டார், அதுக்கப்புறமா வந்து பட்டமங்கலம் நாட்டார், இவங்க 2 பேர் தான் அவங்களுக்கு உரிமை. இந்த தேரை ஃபஸ்ட்டு இழுத்துட்டு போகிறதுக்கு உண்டான உரிமை அவங்களுக்கு தான் இருக்குது. ஸோ அவங்க என்டையர் குடும்பமுமே வந்துட்டு இந்த தேர் மேலே ஏறிட்டு அவங்க வந்து சாமி கும்பிடுவாங்க. அதே மாதிரி கோகுலேந்திரா அவர்கள், அதிமுக முன்னாள் அமைச்சர், அவங்களும் ஏறி கும்பிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜமீன் மதுராந்தகை நாச்சியார் அவர்கள் அவங்களுமே வராங்க. ஸோ இதெல்லாம் வந்து கும்பிட்டு போகிறது தான் இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மழை வந்தது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டார்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இந்த தேரை இந்த முதல் உரிமை இருக்குது அவங்களுக்கு எழுதிட்டு போகிறதுக்கு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்றைக்கி வேணாம் நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் 9 மணி ஆரம்பிச்சு 11 மணிக்கு அதை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. ஸோ இதே மாதிரி 2012 ஒரு தடவை மழை வந்தப்போ இந்த மாதிரி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் மேடம் துர்கா ஸ்டாலின் அவர்கள் எல்லா கோயிலுக்கு போனாலும், என்னதான் துர்கா ஸ்டாலின் அவர்கள் வேண்டுதல் நடத்தினாலும், இங்கே ஒரு பெரிய வந்து ஹிந்துக்களுக்கு ஆதரவில்லாத ஒரு அரசாக இருக்கோ அப்படிங்கிற சந்தேகம் எல்லாரும் எழுப்புறாங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எல்லாரும் எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி இதுதான். எங்கள் ஒரு தீபாவளிக்கு ஏன் விஷ் பண்ண மாட்டேங்கிறார் முதல்வர்னு நாம சொல்லலை, இபிஎஸ் அவர்கள் கேள்வி எழுப்புறாரு. அதே மாதிரி தமிழ் தாய் இருக்குது பார்த்தீங்களா, தமிழ் தாயை வந்து நம்ம எப்படி பார்க்குறோம். இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவை நீங்கள் எப்படி ஃபோட்டோ எடுக்க விடுவீங்க, எப்படி ஃபோட்டோ எடுத்து போட விடுவீங்க, முடியை ஃபுல்லாக விரித்து போட்டு இப்படி ஓரமாக நிற்கிற மாதிரியா ஃபோட்டோ எடுப்பீங்க, எவ்வளோ அழகாக இருக்கணுமோ அப்படி தானே போடுவோம். அதில் இப்போ ஒரு பெரிய சர்ச்சையாக இருக்குது.
உதாரணத்துக்கு தமிழ் தாயை நம்ம எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, வணங்கக்கூடிய நம் தாய், அது நம் மொழிக்குண்டான ஒரு தெய்வம் அப்படி தான் நம்ம அதை பார்க்குறோம். ஸோ திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழணங்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஃபோட்டோ போடுறாரு. இந்த ஃபோட்டோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ஒரு கோரமாக தான் இருக்குது. நீங்கள் குரோதத்தை காட்டலாம், ஆனால் கோரமாக ஏன் காட்டணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கேள்வி. உடனே திரு அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான தெய்வாம்சமாக இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ போடுறாரு. யாருது? நம் தமிழ் தாய். உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் சா இருக்குது, இது வந்து வடமொழி, இது தமிழ் கிடையாது அப்படின்னு. உடனே இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி எழுப்புறாங்க. சரி சார், அப்போ ஸ்டாலின் அப்படிங்கிறது எப்படி எழுதுவீங்க அப்படிங்கிற கேள்வியை நிறைய பேர் எழுப்புறாங்க. திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாத்துக்கும் குழு போடுறீங்களே, இதுக்கு வேண்டி ஒரு குழுவை போடுங்க, போட்டுட்டு இதை எப்படி எழுதுறது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இது என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு தமிழ் தாய் எப்படி தோடுதோ நீங்கள் போடுங்க, மற்றவங்களுக்கு தமிழ் தாய் எப்படி தோடுறதோ அவங்க போடட்டும், இதில் என்ன பிரச்சனை இருக்குது? ஆனால் இதையெல்லாம் வச்சு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தெய்வீகமாக இருக்கும். அதுதான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி. மேடம் துர்கா ஸ்டாலின் அவர்கள் மற்ற பெண்கள் ஏறக்கூடிய இடத்துல அவங்க ஏறினா எந்த விதமான தப்பும் இல்லை. ஆனால் இங்கே ஒரு தமிழ் தாயை நாம் மனசில் எப்படி நினச்சிருக்கோமோ அது போடுறதுல ஒரு சர்ச்சையை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்பி மீடியா. ஸோ உங்களுக்கு புரியுதா ஏன் நிறைய பேர் வந்துட்டு இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு சந்தேகத்தோடு பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏங்க வெளியே இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க, ஆர் ஆசா அவர்கள் ஹிந்துக்களை பற்றி அவ்வளோ கேவலமாக பேசுகிறார், திராவிட கும்பல் அவ்வளோ கேவலமாக பேசுது, நடராஜரை பற்றி அவ்வளோ கேவலமாக பேசிட்டு அந்த பையன்லாம் வந்து போய் திரு சிஎம் ஸ்டாலின் அவர்களோட ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஸோ ஆப்வியஸாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சார்ந்து எதுவாக இருந்தாலும் ஒரு கேள்வி எழுப்பத்தான் செய்வாங்க. ஸோ அதனால் கேள்வி எழுப்பினவங்க இந்த விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், ஆனால் அவங்கள கேள்வி எழுப்பக்கூடாதுன்னு நம்ம ஏன் சொல்ல மாட்டோம் அப்படின்னா, நம்மளோட ஹிஸ்ட்ரி அப்படி இருக்குது. எஸ்டிடினா வரலாறு தானே, அந்த எஸ்டிடி அந்தளவுக்கு இருக்கிறதுனால தான் இந்த கேள்விகள்லாம் வருது. ஏன் மற்ற சிஎம்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாரும் போய் பார்க்குறாங்க, யாருக்கும் எந்த கேள்வியும் வர்றதில்லை. அதே போல் இதை வந்து இன்னொன்று மலைய மாட்ட ட்ரை பண்ணுறாங்க. பார்த்தீங்களா, மேடம் துர்கா ஸ்டாலின் போனோன்னே அவங்க சர்ச்சை பண்ணுறாங்க அப்படின்னு. அது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பெண்மையை போற்றக்கூடிய ஒரு ரிலீஜன் ஹிந்துவிசம். அப்புறம் ஏன் வந்து சபரிமலையில் அலோவ் பண்ணல, சபரிமலையில் பெண்களை அலோவ் பண்ணலன்னு யார் சொன்னா? குழந்தைகளும் அந்த வயது மூதாட்டிகளும் அவங்க போகலாம். அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் குணாதிசயம் இருக்குது. அந்த பர்டிகுலர் டயட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குணாதிசயம். அவர் ஒரு பிரம்மச்சரி. அந்த பிரம்மச்சரியை வந்துட்டு அங்கே ஒரு பிரம்மச்சரியாக தான் பார்க்குறாங்க. அதனால தான் அது சொல்லப்பட்டிருக்கு. தவிர அங்கே வந்துட்டு பெண்கள் போகக்கூடாதுன்னு சொல்லலை. பெண்களை தெய்வமாக மதிக்கக்கூடிய பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மளோட வாழ்க்கை முறை தான். காரணம் என்னென்னா, எல்லா முக்கியமான காடஸையும் பாருங்கள், எல்லா முக்கியமான தெய்வங்களையும் பாருங்கள். உங்களுக்கு காசு வேணுமா? லக்ஷ்மி தேவி. உங்களுக்கு படிப்பு வேணுமா? சரஸ்வதி தேவி. வீரம் வேணுமா? மாசக்தி. ஸோ இது எல்லாத்தையுமே இவங்க எப்படி ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் மேடம் துர்கா ஸ்டாலின் போய் பார்க்குறது எல்லா திமுக காரங்களும் பார்க்கணும். அட் த எண்ட் ஆஃப் த டே அதுதான் உண்மை. இந்த போலி பகுத்தறிவு உண்மை இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எஸ்டிடி வரலாறு ஹிஸ்ட்ரி இதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பயங்கரமான விஷயம் ஒன்று நடந்திருக்கு நேஷ்னல் லெவலில். இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்பி மீடியா பெருசாக அவங்களுக்கு பேசாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கியான் வாபி மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசூதி வந்து வாரணாசியில் இருக்குது. பக்கத்துலேயே கோயில் இருக்குது, அங்கே அந்த மசூதி இருக்குது. இந்த மசூதியில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு 5 பெண்கள், அதோட ஃப்ரண்ட் சைடில் வெளிச்சுவரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அம்மனோட சிலை இருக்குது. அதை வந்துட்டு கும்பிட்றதுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் பர்மிஷன், சரிங்களா? அப்போ நான் டெய்லி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு 5 பெண்கள் சேர்ந்து சில இந்து அமைப்புகள்லாம் சேர்ந்து கேஸ் போடுறாங்க. கேஸ் போட்டோடனே வாரணாசியில் ஒரு கோர்ட் என்ன பண்ணுது, சில கோர்ட் அப்பாயிண்டட் கமிஷனர் எல்லாம் அனுப்புது. அவங்க போயிட்டு நீங்கள் இதை ஃபுல்லாத்தையும் செக் பண்ணுங்கள், இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை செக் பண்ணுங்கள் அப்படின்னு அவங்க வீடியோ எடுக்க போகிறாங்க. அப்போ அவங்க வீடியோ எடுக்க போகும்போது அங்கே என்ன தெரியுது அப்படின்னா, அங்கே தண்ணிக்குள்ளே ஒரு சிவலிங்கம் கிடச்சிருக்கு. அது கிடச்சோன்னே எல்லாம் ஹரஹர மகாதேவ் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. அது வீடியோலாம் எடுத்து இந்த கோர்ட் அப்பாயிண்டட் கமிஷனர் அவங்க வச்சுருக்காங்க. இன்னுமே ரிப்போர்ட் சப்மிட் பண்ணல. ஸோ இந்த விஷயம் உடனே அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு போகுது. அப்போ இந்த மாஸ்க் தரப்பு ஆட்கள் வந்துட்டு இந்த சர்வேயை உடனே நிப்பாட்டணும், உடனே இதை நிப்பாட்டியே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் சர்வேலாம் நிப்பாட்ட மாட்டோம், இனிமேல் இந்த கேஸை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இம்ப்ளீட் பண்ணுறவங்களாம் நீங்கள்லாம் இங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அவங்க போகிறாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் இது போயிடுச்சு. இது எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னு அங்கே அவ்வளோ பெரிய ஒரு சிவலிங்கம் இருந்திருக்கு. அப்போ அவுரங்கசீப் வந்தபோது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த விஸ்வநாதரோட அந்த கோயிலில் இந்த சிவலிங்கத்தை அப்படியே கொண்டு வந்து இங்கே இந்த தண்ணிக்குள்ளே மறைச்சி வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நிறைய பேர் பேசிக்கிறாங்க. அப்போ இதில் என்ன உண்மை அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட்லேருந்து இப்போ நமக்கு தெரிய வர ஆரம்பிக்கும். இந்த பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் 1991 இருக்குது பார்த்தீங்களா, அதை மாற்ற வேண்டும் என்று நிறைய பேர், முக்கியமாக திரு சுப்பிரமணியன் சுவாமி அவர்கள் ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காரு. சுப்ரீம் கோர்ட்டில் இன்னுமே அது வந்து பெண்டிங்காக இருக்குது. அது வந்து ரொம்ப தப்பானது, அது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்கிராப் பண்ணணும்
பண்ணோம், அன்கான்ஸ்டியூஷனலான ஒரு விஷயம் அப்படின்னு அவர் நீதிமன்றங்களை அணுகியிருக்கார். ஸோ இந்த கியான் வாபி மாஸ்கில் இருக்கக்கூடிய விஷயம், அங்கே கிடைச்ச ஒரு சிவலிங்கம் பெரிய ஒரு சர்ச்சையாக இருக்குது. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ நிறைய ஸ்ட்ரக்சர்ஸை கன்வெர்ட் பண்ணி தான் இவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா, அப்போ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படின்னு. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அயோத்தியாவில் வந்துட்டு கீழே வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது கீழே மட்டும் கிடையாது, இது வந்து கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இவங்க என்ன மாற்றம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தரப்பினர் சொல்கிறாங்க. கிடையாதுங்க, நாங்கள் ரொம்ப வருஷமாக இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்கள் சொல்கிறாங்க. இது வந்து சிவலிங்கமே கிடையாதுங்க, இது வந்து ஒரு நீர்வூற்று, ஆர்டிஃபிஷியல் நீர்வூற்று, இதை நாங்கள் வந்து அதுலேருந்து தண்ணி வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லியிருக்காங்க. எது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோர்ட் அப்பாயிண்டட் கமிஷனர் ஒரு 3-4 நாள் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நாங்கள் இன்னும் ரிப்போர்ட்டை கம்ப்ளீட் பண்ணல அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படியே மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வருவோம். இப்போ ரீசெண்டாக என்ன சொல்லியிருந்தாரு திரு கே.என். நேரு அவர்கள்? அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார், அதாவது முதலமைச்சர் மக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் எப்படி வந்து இந்த பஸ் கட்டணத்தை உயர்த்தலாம் அப்படிங்கிற முடிவு அவர் சொல்லுவார், அதை நாங்கள் அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரீசெண்டாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இணையதளத்தில் ரேட்டு மாற்றி விட்டாங்க, ரேட் ஏற்றி விட்டாங்கன்னு ஒரு ரேட் கார்டெலாம் வெளியே வருது. அப்போ வந்து இப்போ நம்ம மாண்புமிகு அமைச்சர், இந்த துறைக்கு வந்திருக்கக்கூடிய அமைச்சர் திரு சிவசங்கர் அவர்கள், புதுசாக வந்திருக்கக்கூடிய அமைச்சர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, கிடையாதுங்க, அந்த மாதிரி இந்த ரிப்போர்ட்லாம் வருதில்ல, அது வந்து உண்மை கிடையாது, நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ ரேட் ஏற்றுறீங்களா இல்லையாங்கிற விஷயத்தை இன்னும் தெளிவுபடுத்தலை. ஆனால் என்ன சொல்லியிருக்காருன்னா, அரசாங்கம் சொல்கிறத நம்புங்க, நீங்கள் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் ஃபேக் நியூஸ் கார்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதை நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை கேட்கும்போது நமக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, ஒரு படத்தில் ஒரு பிச்சைக்காரர் அவர் வந்துட்டு கவுண்டமணி அவர்களோட வீட்டுக்கு போவார். வீட்டுக்கு போகும்போது அந்த பெண்மணி என்ன சொல்லுவாங்கன்னா, சோறு இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. அப்போ இவர் போயிட்டு இருக்கும்போது கவுண்டமணி அவர்கள் வருவார். அவன் என்ன சொன்னா, சாப்பாடு இல்லைன்னு சொன்னார் சார். ஓ அப்படியா அப்படின்னு திருப்பி கூப்பிட்டு போயிட்டு அவங்க முன்னாடி எப்படி நீ அதை சொல்லலாம் அப்படின்னு கேட்டுவிட்டு, சாப்பாடு இல்லைன்னு நான் தாண்டா சொல்வேன்னு சொல்லும்போது துப்பிட்டு போவாங்க பார்த்தீங்களா, அந்த விஷயங்கள் ஞாபகம் வருது. ஸோ இதில் என்ன நடக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியல. ரேட்டு ஏற்ற போகிறாங்க அப்படிங்கிறது தான் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம். இல்லைனா இதை சஸ்டெயின் பண்ண முடியாது. பஸ்ஸும் ஓடணும், ரேட்டும் ஓகேவாக இருக்கணும், ப்ராமிஸையும் நிறைவேற்றணும் அப்படின்னு நினச்சா திமுகவோட நிலைமை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, 48,000 கோடி கடன் இருக்குது. இதே கே.என். நேரு அவர்களுக்கும் ஆன்மீகக்கும் ஒரு சின்ன சம்பந்தம் இருக்குது. அவருமே வந்துட்டு இந்த ஆன்மீக கருத்துக்கள் புனிதமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. டைரெக்டாக சொல்ல இன்டைரக்டாக சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு நபர் அவர் மேலே ஒரு கிரிட்டிசிசம் வைக்கிறாங்க. என்ன கிரிட்டிசிசம் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கே.என். நேரு என்ன புனிதரா அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரு கே.என். நேரு அவர்கள் ஆன்மீகத்தை ரொம்ப போற்றி பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் என்ன சங்கரமணமாக நடத்தியிருக்கேன், நான் ஒரு அரசியல்வாதியா, நான் என் மேலே 19 கேஸ் இருக்குது, அதெல்லாம் தாண்டி தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். அப்போ இப்போது எங்களை பார்த்து இருந்தால் நாளைக்கு உங்களால முடிஞ்சா கேஸ் போட்டு எங்களை உள்ள தள்ளுங்க. ஏற்கனவே நீங்க 19 கேஸ் போட்டீங்க. ஒன்னு ஒரு கேஸ் 2 கேஸ் இல்ல, 19 கேஸ் 9 கேஸ் கொலை கேஸ் போட்டீங்க. ஒன்னு ஒரு கேஸ் 2 கேஸ் இல்ல, 19 கேஸ் 9 கேஸ் கொலை கேஸ் போட்டீங்க. அதனால அதுல இருந்து நாங்க வெளியே வந்து இப்ப நாங்க மந்திரியா தான் இருக்கிறோம். எனவே நீங்கள் எங்களை பார்த்து நான் கோர்ட்டில் சந்திக்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் சந்தித்தால் நாங்களும் கோர்ட்டில் சந்திக்கிறோம் உங்களை. அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. சங்கரமடம் நடத்துகிறவங்க புனிதமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக அமைச்சரே ஒத்துக்கிறாருன்னா பாருங்களேன். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய வேடிக்கை. அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களும், அங்கே இருக்கக்கூடிய கிச்சனில் இருக்கவங்களும், அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் எல்லாருமே வந்து ஆன்மீகத்தை ஒத்துக்கிறாங்க. ஆனால் ஒரு கும்பல் இதுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது, ஆனால் நாங்கள் சைலண்ட்டாக இருப்போம் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் எடுக்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற கேள்வி தான் இப்போ நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆன்மீகம்னு பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கிருபானந்த வாரியார் அவர்கள், அவர் வந்துட்டு அவர் டைமில் வந்து திரு சி.என். அண்ணாதுரை அவர்களை பற்றி ஒரு கமெண்ட் சொல்லியிருந்தார். ஸோ திமுக காரங்க எல்லாம் சேர்ந்து அவரை முற்றுகை போடுறேன், அவரை வந்து வெளியே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் அப்படிங்கிற பேர் வச்சார் பார்த்தீங்களா, அந்த புரட்சித் தலைவர் தான் வந்துட்டு நீங்கள் போங்க, உங்கள் வேலையை தொடருங்க, யாரும் உங்களை எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற தைரியத்தை கொடுத்தார். அப்படிங்களா, ஆன்மீகவாதிகளை என்றைக்கும் காத்த ஒரு பூமி இது. அது புரட்சித் தலைவரும் பண்ணியிருக்கார். அதை பற்றி பேசும்போது திரு ஆர்.எஸ். பாரதி அவர்கள் இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தால் கிருபானந்த வாரியார் அவர்களுக்கு நடந்த நிலைமை தான் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு திரு அண்ணாமலை அவர்களோட பதில் என்னவா இருக்கும்னு நமக்கு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சா தொட்டுப்பார், வச்சுப்பார், கை வச்சுப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட பதில் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே அவர் பல தடவை சொல்லிட்டார், ஏதோ சொன்னீங்கல்ல பெங்களூரில் இருக்கும்போது காசு வாங்கிட்டேன் அப்படின்ட்டு, நான் இங்கே தான் உட்காந்துருக்கேன், முடிஞ்சால் வந்து கைது பண்ணி பாருங்க. கிரிமினல் இன்டிமிடேஷன் நான் பண்ணேன், அந்த அதிமுக காரங்களை வந்து மிரட்டி தான் நான் இந்த சீட்லாம் வாங்கினேன்னு சொன்னீங்களே, முடிஞ்சால் கை வச்சுப்பார், இங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்லிட்டாரு. அவர் வந்துட்டு பயங்கர சூறாவளி சுற்றுப்பயணமாக தான் இருக்கார். இங்கே மட்டும் இல்லை, இலங்கைக்கு போகிறாரு, தமிழ்நாடு எங்குமே சுற்றுப்பயணம் பண்ணுறாரு. ஆர்.எஸ். பாரதி அவர்கள் எந்த கடுப்புன்னு தெரியல. ஒரு வேளை அவரோட ராஜ்யசபா சீட்டு டேர்ம் முடிஞ்சு போச்சு, அடுத்தது அவருக்கு எதுவும் கொடுக்கல, வெறும் அமைப்பு செயலாளராகவே இங்கேயே இருக்க வேண்டியிருக்குமோ அப்படிங்கிற கடுப்பை அண்ணாமலை அவர்கள் மேலே போட்டிருக்காரான்னு தெரியல. நாம் என்ன கேட்டிருந்தோம் ட்விட்டரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ்பி ஊடகங்கள் ஆர்எஸ்பி சொன்ன கருத்துக்களை பற்றி
பற்றி அண்ணாமலை அவர்களிடம் அடுத்த ப்ரெஸ் மீட்டில் கேள்வி கேட்பாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். கேள்வி கேட்டால் தக்க பதில் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்படியே அங்கேருந்து இங்கே சொல்லக்கூடிய ஒரு பொய்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் மத மாற்றமெல்லாம் இல்லைங்க, தமிழ்நாட்டில் மத மாற்ற தொல்லை இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. ஆனால் ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி ஒரு பெண்மணி போய் தீக்குளிக்க முயல்றாங்க. எவ்வளோ ஒரு கஷ்டமான செயல் அது. அவங்க எப்போ ஜென்ரலாக இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆவாங்கன்னா வேறு வழியே இல்லை, வேறு வாழறதுக்கு வழியே இல்லைன்னா மட்டும்தான் அந்த மாதிரி போவாங்க, ஃபோர்ஸ் டு டூ ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ அந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, மதம் மாற்றத்துக்கு என்னை வந்து வற்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீ குளிக்கிறதுக்கு முயல்றாங்க. ஸோ மதம் மாற்றத்துக்கு ஒரு ஒரு லேடி அவங்களோட வாழ்க்கையை மாய்த்து கொள்கிற அளவுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இங்கே வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிக்க முடியுது. இப்படி இருக்கும்போது கட்டாய மதமாற்ற தடுப்பு சட்டம் கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்த பாஜகவினரும் சரி திரு அண்ணாமலை அவர்களும் சரி நிறைய இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க. அப்படியே அங்கேருந்து இப்போது ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. என்னென்னா, ராஜ்யசபா சீட்டு ஒன்று காங்கிரஸுக்கு போகும். அது யாருக்கு போகும்? பிரவீன் அவர்களுக்கா, இல்லை வந்துட்டு கார்த்திக் சிதம்பரம் அவர்களுக்கா, இல்லை வந்துட்டு ப. சிதம்பரம் அவர்களுக்கா, இல்லை KS அழகிரி அவர்களுக்கா? KS அழகிரி அவர்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுப்பாங்களா? கொடுத்து ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ப. சிதம்பரம் அவர்களுக்கு கொடுக்கலாமா? ப. சிதம்பரம் அவர்களுக்கு அதை கொடுத்துட்டு இங்கே TNCC பிரசிடென்ட் கார்த்திக் சிதம்பரம் அவர்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னமோ தெரியலங்க, இப்போ ரீசெண்டாக ப. சிதம்பரம் அவர்களோட வீடுகளில் ரெய்டு பண்ணியிருக்காங்க. CBI வந்து ரெய்டு பண்ணியிருக்கு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்குன்னு. அதுக்கு உடனே திரு ப. சிதம்பரம் அவர்கள் தன் ட்விட்டர் பக்கத்தில் என்ன போடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்குன்னு தெரியல ஏன் தெரியல வந்து ரெய்டு பண்ணியிருக்காங்க, இங்கேருந்து ஒன்றுமே அவங்களால கைப்பற்ற முடியல அப்படிங்கிற விஷயத்தை போட்டிருக்காங்க. ஒன்றுமே கைப்பற்ற முடியலையா இல்லை கைப்பற்றிருக்காங்களா அப்படிங்கிற விஷயம்லாம் CBI சைடில் தான் தெளிவுபடுத்தும். இந்த நேரத்தில் இந்த ரெய்டு பண்ணால் பொலிட்டிக்கலி என்ன பிளே அவுட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்யசபா சீட்டு இவருக்கு கொடுக்காம போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு வேண்டி தான் இது பண்ணியிருக்காங்களா, இல்லை CBI தன்னோட ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா, டியூ கோர்ஸ் ஆஃப் லோலாம் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுது. இது வந்து CBI தான் பதில் சொல்லணும். அநேகமாக அவங்களுக்கு வந்துட்டு இந்த நேரத்தில் இந்த எவிடன்ஸ் தேவை அப்படிங்கிறனால அவங்க போய் அங்கே இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த ஏர்செல் மார்க்சிஸ்ட் கேஸோட தீர்வு எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். வெயிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, சீக்கிரமாக முடிச்சு விடுங்க அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட ஒரு வேண்டுகோளாக இருக்குது. ஆனால் பாருங்கள், இவங்க கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. திமுக எந்த விதமான கண்டனமும் தெரிவிக்கல. அதுதான் இங்கே வேடிக்கையான விஷயம். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவை எதிர்த்து தோற்கடிக்கிறதுக்கு உண்டான திறமையும் திராணியும் ரீஜனல் பார்ட்டிஸுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே RJD இது தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திமுக காரங்க சைலண்டாக இருந்திருக்காங்க. ஒரு வேலை இவரெல்லாம் பேசுகிறது சீரியஸாக எடுத்துக்கிட்டேன்னா அப்புறமா நம்மளால் அரசியல் பண்ண முடியாது அப்படிங்கிறனால அவங்க சைலண்டாக இருக்காங்களா? இல்லை, இந்த மாதிரி நம்ம நேரத்தில் ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டோம் அப்படின்னா இங்கே இந்த கூட்டணி பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு காங்கிரஸ், தமிழ்நாடு காங்கிரஸ்காரங்க திமுக கிட்ட கேட்டுக்கிட்டாங்களான்னு தெரியல. பட் அவங்க எதுவுமே சொல்லலை. அப்போ காங்கிரஸ் மட்டும்தான் பாஜகவுக்கு எதிரான ஒரு சக்தியாக இருக்க முடியும் அப்படின்னு ஏற்கனவே சரத்பவார் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி பிரசாந்த் கிஷோரும் இந்த காங்கிரஸோட ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த் ரொம்ப முக்கியம், அதோட கட்டமைப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரீஜனல் பார்ட்டிஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்தா கூட, ஒன்று சேரவே முடியாது, ஒன்று சேர்ந்து எக்ஸிஸ்ட் ஆக முடியாது, ஒன்று சேர்ந்தா கூட பாஜகவை எதிர்க்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து திரு ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ அவங்க கட்சிக்குள்ளேயே ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, எந்த குடும்பத்துக்கும் ஒரு டிக்கெட்டுக்கு மேலே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இந்த குடும்பத்துக்கு மட்டும் ஒரு எக்ஸாம்ஷன் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா ரீஜனல் பார்ட்டி மட்டும் இல்லை, கிராண்ட் ஓல்டு பார்ட்டியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் இருக்கு பார்த்தீங்களா, அவங்களாலையும் 2024 பாஜகவை ஒன்றும் பண்ண முடியாது. 2024 ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னா அடுத்த ஒரு 50 வருஷத்துக்கு சத்தியமாக ஒன்றும் பண்ண முடியாது. பதிவு ரீதியாக ஒரு செய்தி சொல்லிட்டு முடிக்கலாம் அப்படின்னு நினச்சோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் திமுகலேருந்து வராங்க, பாஜகவை நோக்கி வராங்க. அதே மாதிரி பாஜகவுக்கு எதிர்கொள்கை இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அங்கே வந்துட்டு ஏதாவது அநீதி நடந்தால் டைரெக்டாக பாஜகவுக்கு தான் வராங்க. இப்போ மற்ற கட்சிக்கு போகிறதில்ல. உதாரணத்துக்கு காயத்ரி அவர்கள், இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்குது பார்த்தீங்களா, அதோட தலைவர் வேல்முருகனோட முன்னாள் மனைவி. அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல சொல்லி பார்த்துட்டேன், எனக்கு நிறைய கொடுமை பண்ணார், அதனால் வந்துட்டு யாருமே பாதுகாப்பு கொடுக்கல, பாஜகவில் தான் நியாயம் கிடைக்கும், பாஜகவில் இருந்தால் தான் என்னால் செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாஜகவை நோக்கி வந்திருக்காங்க. இப்போ பார்த்தா திருச்சி சிவா அவர்களோட மகன் சொன்னார் பார்த்தீங்களா, ஒவ்வொருத்தராக கிளம்பி வருவாங்க, என்டையர் குரூப்பே இந்த சைடு வந்துடும் அப்படின்னு அவர் சொன்னது ஒரு வேளை உண்மையாயிடுமோ அப்படின்னு பல பேர் ஃபீல் பண்ணுறாங்க. இணைந்ததுக்கு நன்றி, வணக்கம், வந்தே மாத்திரம், பாரத் மாதா கி ஜெய், வாழ்க நம் பாரதம், ஜெய் ஹிந்த். எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே.